Hello friends, welcome to Anju's Dreams. Floral hairband and hair clip வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரியான DIY ஃப்ளாஸ் செய்ய இன்ட்ரெஸ்டடான ஆளுங்களா நீங்கள்? அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு நான் ஆர்கன்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன். நம்ம சாதா கிராஃப்ட் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். 20 சென்டிமீட்டர் லெங்த்தில் 8 பீஸ் எடுத்திருக்கேங்க. நாம் யூஸ் பண்ணுற ஆர்கன்ஸா ரிப்பனோட எண்ட்ஸு பொதுவாகவே நூல் பிரிஞ்சு வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக அந்த ரிப்பனை 2 பாதியாக மடித்து, நம்ம எடுத்துருக்கிறது 20 சென்டிமீட்டர் தானே, அதை 2ஆக மடித்து 2 எண்ட்ஸையுமே லைட்டரால் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி அதை அமுத்தி விட்டாலே போதுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாம் எடுத்திருக்க 8 பீஸில் ஃபஸ்ட்டு 3 பீஸ் எடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் இப்படி தான் வரணும். அதோடைய கார்னர் இது மாதிரி பிளண்ட்டாக தான் வரணும். சரி, ஷார்ப்பாக வர வேணாம். இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 5 பீசஸை பென்டகன் சைஸு, பென்டகன்னா 5 பீஸ் யூஸ் பண்ணோம். பென்டகன்னா இந்த வீடு மாதிரி வரும்ல, சின்ன பிள்ளையில் படிச்சிருப்போம். இதுதான் பென்டகன். இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு பென்டகன் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா? இதே மாதிரி பென்டகன் மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் வரும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்க, கார்னர்லாம் இப்படி தான், இந்த 5 கார்னர்ஸும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி அந்த நூலை கட் பண்ணிடாதீங்க. அந்த நூல் அப்படியே இருக்கட்டும். அது எங்கே தொடங்கியிருக்கோமோ அங்கே தான் முடிச்சிருக்கணும், அதே இடத்துல. அதுக்கப்புறம் லைட்டாக அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா பாருங்க, இதே மாதிரி பூ மாதிரி சுருங்கி வரும். பார்த்தீங்களா? இதே மாதிரி சுருங்கி வரும். அந்த பூவை ஃபுல்லாக சுருக்காமல் நடுவில் கேப் விட்டு போலன்ஸ் இது மாதிரி போலன்ஸ் கடையில் கிடைக்கும். அதை நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்லமாக இழுத்தா போதும். இதே மாதிரி மெல்லமாக இழுத்து அதை டைட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ஃப்ளார்ஸு நீங்கள் வேறு எந்த இதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொக்கேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர்ஸ் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் என்னென்னா, இப்படி டைட் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல் அதை நல்லா ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம பென்டகன் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ரிப்பனையும் எடுத்துக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தாங்க, ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் முடிக்கணும். மெல்ல அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அதுவும் ஷ்ரிங்க் ஆகி வரும். அதையுமே ஃபுல்லாக இழுக்க வேணாம். மிடில் நம்மளுடைய தம்பை வச்சுட்டு அது ஒரு மெல்ல வச்சு இழுத்திங்கன்னா போதும். எதுக்கு அந்த தம்பு வைக்கிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்க தெரியுமா, அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணி வச்சோம்ல, அதை இன்சர்ட் பண்ணணும். இது அதோடைய செகண்ட் லேயர் பெட்டல் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது உள்ளார போகிறதுக்காக தான் அந்த நடுவில் நம்ம தம்பு வச்சது. ஸோ அது இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு பெட்டலில் நம்ம ஃபஸ்ட்டு லேயரை நம்ம எப்படி செக்யூர் பண்ணோமோ, நூலால் ஸ்டிச் பண்ணி நம்ம எப்படி செக்யூர் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் நம்ம செக்யூர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு திக் பேப்பர் வெட்டிக்கோங்க. அது நம்ம நோட்புக் அட்டையாக கூட இருந்துக்கலாம். எதுக்குன்னா, இந்த நம்ம கிளிப்ஸில் ஸ்டிக் பண்ணும்போது இந்த ஃப்ளார்ஸ் மட்டும் ஸ்டிக் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பேஸ் வேணும். அதுக்காக தான் நம்ம நோட்புக் அட்டை இருக்குல்ல, அது கூட போதும். அது மாதிரி அதை எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாட் பேஸ் கிடைக்கும் அது ஒட்டுறதுக்கு.
நம்ம இந்த பாருங்க இதே மாதிரி நான் செஞ்சேன் இன்னொன்று ஃப்ளார்ஸு. இதுக்கு வந்து நடுவில் நான் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கு போலனும் ஒன்றுத்துக்கு பீட்ஸும் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கிளிப்பில் எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறது பார்ப்போம். இதுதான் டிக்டாக் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சாதா ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இந்த பேஸில் நம்ம அந்த பேப்பர் ஒட்டியிருக்கனால டக்குன்னு எல்லாத்துலேயும் ஒட்டிக்கும். இது வந்து அலிகேட்டர் கிளிப்பு. இதுலேயும் நம்ம ஜஸ்ட் ஒட்டினா போதும். கொஞ்சம் முடி இருக்கிறவங்களுக்கும் அதை வச்சுக்கலாம். இது வந்து சாட்டின் ஹேர் பேண்டு. இது பிளெயின் ஹேர் பேண்டு. இல்லைன்னா உங்களுடைய பழைய யூஸ் பண்ண பழைய ஹேர் பேண்ட்லாம் இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் இருக்கிறதுனால ஈஸியாகவே அதை நம்ம ஒட்டிக்கலாம். இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.